அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்க படுதோல்வி அடைஞ்சு 4% வந்ததுக்கு தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார். நான் இப்ப சொல்றேன், டிக்ளேர் பண்றேன், வச்சுங்க. அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்காக சும்மா ஏதோ டைம் பாஸ் ஆகுன்ற மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. 50 நாட்களில் எவ்வளவு பெரிய மாற்றம்னாக்கா, அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்க பயப்படுறான். உங்க ஆட்சியில் செய்ய முடிஞ்சா? லஞ்சம் வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டு, லஞ்சம் கொடுத்து கொடுத்து ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் திருடியே பழக்கப்பட்ட நபர்கள் இன்றைக்கு சம்மன் அனுப்பிச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூரில் சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்கே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு, ஏவா வேலுவான். என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. எப்போ அந்த நெஞ்சு வலி நாடகத்தை நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம். இதில் குதிரை பேரம்னு எங்களை வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க. எப்பா, அவர்களை ஒரு நாள் கூட சிஎம் ஆக்கி விடக்கூடாதுன்றதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாமல் நீ வந்து குதிரை பேரம் நீங்கள் பேசுகிறீங்க.